சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ககன் பூமியோட கையை பிடிச்சி ரொம்ப வேகமாக வந்து இழுத்துட்டு வராங்க. வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துக்கிட்டே வருவாங்க. அப்போ சாரதா வந்து சொல்கிறாங்க, ககன் இப்படியெல்லாம் பண்ணாத, நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல, அவள் செஞ்சதோடு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் செஞ்சதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாரதா வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ நாளும் இந்த வீட்டுக்காக அவள் பண்ணதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்க, அப்போது வந்துட்டு பூமி வந்து சொல்கிறாங்க, அதை தயவு செஞ்சு இனியும் என்ன இவர்கிட்ட புரிய வைக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ சொல்ல முயற்சி பண்ணுறீங்க அவ்வளவும் அவருக்கு என் மேலே வெறுப்பு தான் அதிகமாகும். கல்யாண மண்டபத்தில் அவர் பார்த்தது, அவர் கேட்டது உண்மை அப்படின்னு அவர் நம்பும்போது அது பொய்யா அப்படின்னு நீங்கள் நிரூபிக்க ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு மருமகளாகவும் இவருக்கு மனைவியாகவும் பூரிக்கு அண்ணியாகவும் இந்த வீட்டில் எனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் போய்ட்றேன், உங்கள் எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரமாக போய்ட்றேன் அப்படின்னு சொல்ல, உடனே சாரதா, பூமி அவன் தான் ஏதோ கோவத்தில் சொல்கிறானா, நீ அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு பேசிகிட்ருக்கியே, நீயும் ஏன் இப்படி பண்ணுற? இவ்வளோ நாளும் நாங்கள் தானே உன்னோட உலகம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்போ நீ எங்கே போவ அப்படின்னு கேட்க, இந்த பூமியில் நான் பிறந்தப்பவே கடவுள் என்ன எழுதி வச்சாரு அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நான் பிறந்த உடனே என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கே நான் தனியாக ஆயிட்டேன். ஆனால் நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து என்ன அரவணைச்சது இந்த குடும்பம்தான். என்னோடய அம்மாவை கடவுள் என்கிட்ட இருந்து பிரித்தாலும் எனக்காக இவரை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போது அதுவும் எனக்கு இல்லை அப்படின்னு, அது உண்மை இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பூமியை அழுதுகிட்டே வந்து இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க, தனியாக இருக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, நான் போய்ட்றேன், கடவுள் எனக்கு எந்த வழியை காமிக்கிறாரோ அந்த வழியை பார்த்துக்கிட்டு நான் போய்ட்றேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாரதா, இல்லை நீ போக முடியாது, நான் அவன்கிட்ட பேசுகிறேன், அவன் என்னோட பேச்சை மீற மாட்டான் அப்படின்னு சொல்ல, ககன் ரொம்ப கோவமாக ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி பூமியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியில் தள்ளிடுறாங்க. கரெக்டாக சரத் அங்கே வராரு, பூமியை தாங்கி பிடிக்கிறாரு, பூமி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ககன் ஒரு பக்கம் ரொம்ப கோவமாக பூமியை வெளியில் தள்ளிட்டு கதவை லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் பிந்துவும் சிவாவும் வீட்டுக்கு போகிறாங்க. இவ்வளோ நாளும் எங்கள் லவ்வை மறைச்சதுக்காக எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கிருஷ்ணபிரசாத் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உண்மையாகவே உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக பிரிஞ்சிட்ருப்போம் அப்படின்னு சொல்ல, பசங்களோட விருப்பத்தை மதிக்காதவன் உண்மையான அப்பாவாக இருக்க முடியாது. என்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கே உங்களோட கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன், அது என்னோட பொறுப்பு. ஆனால் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுறதுக்காக இன்னொரு வீட்டில் நாம் இருட்டை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது வந்துட்டு நாங்கள் எந்த தப்பும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து கிருஷ்ணபிரசாத் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அத்தை செஞ்சு சதி தான், உங்களுக்கு புரியாது அப்படின்னு வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது வந்துட்டு பிந்து, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுமா, கோயிலில் பூமி அந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உண்மையாகவே உங்ககிட்ட பேசினாலாம் அப்படின்னு கேட்க, இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன பேசினா அப்படின்னு கேட்க, சிவாக்கும் பூரிக்கும் கல்யாணம் நடக்கணும், அப்படி நடந்தால் தான் அந்த குடும்பம் இழந்த மரியாதை திரும்ப கிடைக்கும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்காவோட பேச்சில் உண்மை இருந்துச்சு, எங்களோட லவ்வை நாங்கள் விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் சித்தி தான் வந்து எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சமாதானப்படுத்தினாங்க. அப்படின்னா அந்த வீடியோவில் பேசினதெல்லாம் அது அபூர்வா சித்தி செஞ்ச வேலை, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வாய்ஸ் மார்ஃபிங் பண்ணி அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது தெரியாமல் ககன் பூமியை விட்டுட்டான், இப்போது பூமி தனியாயிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த வீடியோவில் இருந்த வார்த்தை எல்லாமே பொய்ன்னு நீ ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்க, அதுக்கு பிந்து, அதை சொன்னால் அத்தை என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்தேன் அப்படின்னு சொல்ல, நீ அமைதியாக இருந்ததுனால இப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு பிந்து சொல்கிறாங்க. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் மன்னிப்பு கிடையாது, உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பிந்துவாக இருந்தாலும் பூரியாக இருந்தாலும் 2 பேரும் ஒன்று தான். உங்கள் லவ் பற்றி தெரிஞ்ச உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் ககன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். இப்போது நடந்த எல்லா உண்மையும் நீங்கள் அவன்கிட்ட சொன்னாதான் அவன் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பான். நாம் போயிட்டு அவங்ககிட்ட உண்மையை சொல்லணும், சொல்வீங்க தானே, பூமி எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பூமி எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு நிரூபிக்கிற ஆதாரம் கிடைக்கும், அதை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீயே புரிஞ்சுப்ப அப்படின்னு வந்துட்டு கிருஷ்ணபிரசாத் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. சாரதாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, நாங்கள் அந்த வீட்டுக்கு தான் வந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாரதா அதை கேட்டதுமே வந்துட்டு ககன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன என் ஆதாரம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதை இப்போ நான் சொல்ல மாட்டேன், அது வந்ததுக்கப்புறம் நீயே பார்த்துப்ப, நீயே புரிஞ்சுப்ப, அப்போ இந்த அம்மா சொன்னது உண்மைதான் அப்படின்னு உனக்கு புரியும். பூமியை நீ எவ்வளோ காயப்படுத்தின, எவ்வளோ கஷ்டப்படுத்தின, அதுக்கப்புறம் நீயே வந்து பூமியை கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவ அப்படின்னு சொல்ல, என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம்.
சரி பார்ப்போம் அப்படின்னு வந்துட்டு சாரதாவும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நக்ஷத்ரா வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்ருக்காங்க, அம்மா இப்படி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்களே, ஏதாவது ஒன்று பண்ணுங்கம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திடீர்னு வந்து கத்துறாங்க. கத்திட்டு வந்து உங்கள் டேடி வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சுமா, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை உங்கள் டேடி வந்துட்டாரா, பூமி வந்துட்டாளா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா இன்னும் வரலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்ன கனவு கண்ட அப்படின்னு கேட்க, நம்ம 2 பேரையும் அடித்து பீரோ சாவியெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டா, அந்த கனவு நினச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது, நல்ல வேளை அது கனவு தான், அது நிஜமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம நிலமை என்ன ஆயிருக்குன்னே தெரியல அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நான் நடக்க விட மாட்டேன். அப்படின்னா என்ன தான் செய்ய போகிற மம்மி சொல்லு, இந்த சொத்துக்காக என்னையே வாரிசாக்கும்னு சொல்கிறேன், இப்போ அப்பா அந்த சொத்தையெல்லாம் அவள் பேரில் எழுதிட்டா என்னோட நிலமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்ல, பயப்படாத நக்ஷத்ரா, நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அந்த அந்த முட்டாள் கண்டிப்பாக நேர்மை, சுயமரியாதை, தூய்மை அப்படின்னு எல்லாமே வந்துட்டு யோசிச்சிருப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல, இப்போதைக்கு சொத்து மாறுற மாதிரி எதுவும் நடக்கலை, இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அந்த சொத்தை வாங்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, அவ்வளோ சொன்னாலே அவள், ஒருவேளை மகளாக ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சொத்தை வாங்கிக்குவேன் அப்படின்னு அவள் சொல்லியிருக்கா, இப்போ என்ன பண்ணுறது நாம அப்படின்னு சொல்ல, அது வரைக்கும் ஒருவேளை அந்த சொத்தை வாங்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அது வரைக்கும் நான் விடுவேனா, அவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த உறவை முடிச்சு விட்டுருவேன், புளியை தேடிட்டு ஆடே வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி ரோட்லேயே இருந்திருந்தால் அவள் பாதுகாப்பாக தான் இருந்திருப்பா, ஆனால் என்னோட மாமாவை தூண்டி விட்டு அவன் மூலமாகவே அப்பாவை அவளுக்கு எதிராக மாற்றிடுவேன், வாழ்க்கையில் இனிமே அவளை மகளாக ஏற்றுக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவள் பாசமாக இருக்கிறத பார்த்து 2 பேரும் மிஸ் யூ டாட்டர், மிஸ் யூ டேடி அப்படின்னு ஒன்றா சேர்ந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, என்னை பற்றி தெரிஞ்சுமா நீ இப்படிலாம் வந்து கேட்குற நக்ஷத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் நான் எழுதுறது தான் திரைக்கதை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த திட்டம் என்னன்னு எனக்கும் கொஞ்சம் சொல்லு மம்மி, நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியாமல் நான் எப்படி நடந்துக்கிறது, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம எதிராளிக்கு தான் பதட்டம் இருக்கணுமே தவிர நாம் பதட்டப்படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க மம்மி அப்படின்னு கேட்க, அன்னைக்கு உன்னோட அப்பாவுக்கு நான் கெடுதல் பண்ணுவேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அது எல்லாமே என்னோட பிளான் தான். உண்மையா? ஆமாம் பேபி, நம்ம பேச்செல்லாம் அந்த கேபி ஒட்டு கேட்குறான் அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால தான் அவனோட சந்தேகத்தை அதிகப்படுத்துறதுக்காக நான் காதலிச்ச மாமாவே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். பாவம் அதை உண்மை அப்படின்னு நம்பி ஓடி போய் பூமிக்கிட்ட வந்து சொல்லிட்டான். அவளும் வந்து பயந்து தன்னோட அப்பாவை காப்பாற்றுறதுக்காக இங்கே வந்துட்டா அப்படின்னு சொல்ல, அப்பாடா இப்போ தான் உயிரியே நீ காப்பாற்றிட்ட மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் பைத்தியக்காரி, நான் அவ்வளோ கொடூரமானவளா, நான் மாமாவை ஏதாவது பண்ணிடுவேனா, எனக்கு உன்னோட அப்பா மேலே பாசம் இல்லையா, என்னோட மாமாவை அடையிறதுக்காக ஷோபா சந்திரா உங்கள் அப்பா 2 பேரையும் பிரித்தேன், நெருப்பில் வந்து தள்ளினேன், சாம்பலாக்கினேன், அப்படியே அவரை நான் அடைஞ்சிருக்கேன், என்னோட மாமாவை நான் ஒரு நாளும் இழக்க மாட்டேன், அந்த பூமியை வலையில் சிக்க வைக்கிறதுக்கு தான் எப்படியெல்லாம் நான் பண்ணேன், இப்போ என்ன தான் திட்டம் போட்டிருக்க மம்மி அப்படின்னு சொல்ல, ஆனால் அந்த சொத்தையெல்லாம் அவளுக்கே கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பிந்துவும் சிவாவும் நேராக ககனோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. பூர்ணி ரொம்ப கோவமாக வந்து பேசுகிறாங்க. அப்போது பிந்துவும் சிவாவும் சொல்கிறாங்க, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறத விட பூரிக்கும் சிவாக்கும் கல்யாணம் நடந்தால் தான் நல்லது அப்படின்னு எங்களுக்கு பூமி தான் புரிய வச்சாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2 குடும்பமும் ஒன்றா சேர்ந்து இனிமேலாவது சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு தான் எங்களை சமாதானப்படுத்தினாங்க. சிவாவை என்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, ஆனால் பூமி அண்ணியோட எண்ணமும் அவங்க பண்ண தியாகமும் பார்த்ததுக்கப்புறம் பூரி சிவா கல்யாணம் தான் நியாயம் அப்படின்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனால் அபூர்வா அத்தை எங்களை வற்புறுத்தி என்னோட அம்மாவை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்து எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. நான் கோயிலுக்கு போனதே பூரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் அப்படின்னு வந்து சிவா சொல்கிறாங்க. என்னோட அக்காவுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லத்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த வீடியோவில் இருந்தது என்ன அப்படின்னு கேட்க, அது எல்லாமே போய் பூமி அக்கா எங்களை ஒரு நாளும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லவே இல்லை, நாங்கள் காதலிச்சது உண்மை தான், ஆனால் பூரிக்கும் சிவாக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கணும், இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்னு தான் பூமி அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வந்து ககன் அமைதியாக இருப்பார். ஒரு பக்கம் பூரி வந்துட்டு அது பொய், நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பூமியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.